நிதானமாகவே தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல இயேசுவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற தாவே, எங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக சிம்மாசனத்தில் வீட்டிலிருந்து மனுபுத்திராய் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற திரியேகரமே, நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த ஆராதனை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடலை பாடி தேவநாமத்தை மேம்படுத்த முடியாத வார்த்தையை வாசித்து அப்பா நாங்கள் பொதுவாக தாவே இந்த மெல்லிய சத்தை கேட்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். தேவனோடு இடைவிடாமல் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லுகிற வாக்கின்படியே அடிமையோடு தேவரில் பேசவும் கேட்கிறதா நீங்கள் ஒவ்வொரு உள்ளங்களுக்கு வேண்டிய பருவம் மன்னாவை தேவரின் தந்தர்கள் மாற்றிக்கிறோம். எதிராக செயல்படுவதான எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கடிந்து நிர்மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையோடு அப்பாவுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கர்த்தர்களுக்கு வசி தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிக்கனமையும் உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைகளிலே நாமத்தை மேம்படுத்தும்படியாக தேவன் எனக்கு பாராட்டுகிற கிருபைகளை வைத்து அவருக்கு போராடும் நன்மைகளை சோதனை இருக்கிறது. இது மாதிரி நல்ல வாய்ப்புள்ள சகோதரி மக்களாக அவருக்கும் சபை குருவானாராய சிவனுடைய அச்சனாவுக்காகவும் நான் இவருடைய சோதனைகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நாளிலும் தேவனுடைய வார்த்தையை முடியாத மாய்க்கிறோம். நாம் அநேக நாட்களிலே எப்பொழுதும் கேட்கிற ஒரு வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம் என்று சொல்லி எந்த சிந்தனை உண்டாகுமானால் நிச்சயமாகவே தேவன் தன்னுடைய வார்த்தைகள் மூலம் நம்மிடத்தில் பேசுகிறார் என்று வார்த்தை நாம் உணர்ந்து கொள்ள நாம் ஜெபசக்தியோடு நாம் விரும்புவோம். நாட்களிலே தேவ திட்டத்தின்படி நம்முடைய திருச்சபை தெளிந்த திருச்சபை இன்று நமக்கு தியானிக்க முடியாது கொடுக்கப்பட்ட தேவசேனையின் தலைவர் என்று சொன்னால் தரித்திரரோடு உள்ள கிறிஸ்தவர்களுடைய பிரதிகரணம், கிறிஸ்டியன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பாவர்ட்டி. ஏழ்மையாக இருக்கிறவருடைய அதுக்கு மத்தியிலே கிறிஸ்தவராக இருக்கிற நம்முடைய தௌத்தியம் அல்லது நம்முடைய உத்தரவாதித்துவம் என்ன என்பதற்கான காரியத்தை நம்முடைய வேதவசனங்களின் மூலமாக நம்முடைய காரியங்களை நாம் சிந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய அனுபவ ஜீவிதத்திலே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்பது இந்த நாட்கள் ஆண்டு வந்த நல்ல ஒரு பாக்கியமான காரியமாக இருக்கக்கூடியனாலே நாம் இந்த நாட்களிலே வேதவசனத்தின் ஆதாரத்திலே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதமும் நாம் மற்றவர்களோடு நாம் நடந்து கொள்கிற மார்க்கங்களை நாம் திருத்திக் கொள்ளும்படியாக நம்மை ஒவ்வொரு கூட ஆண்டு முன்பாக தாழ்மைப்படுத்துவோம். வாசிக்கும்படியாக சுந்தரிக்க ஆதாரமாக நாம் வாசிக்கிட்டதான சங்கீதங்கள் புத்தகத்திலே 145ஆம் அதிகாரத்திலே 14 வசனத்தை எடுத்து ஒருவருக்கு வாசி. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அதனுடைய 145 8வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்திரித்து என்றைக்கும் உடைய நாமத்தை துதிப்பேன். 9வது வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஆண்டவராகிய தேவன் உலகத்திலே சிருஷ்டித்திருக்கிற சகல காரியங்களிலும் ஆண்டவர் தன்னுடைய கிருபையை விளக்கப்படுகிறார். அந்த கிரியைகளின் மேலே அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எல்லாவரையும் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறவர்களை அவர் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே இறங்கி வந்ததே அவர் தரித்திரமான ஒரு உலகத்திலே இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அரண்மனையில் நல்ல அவர் பிறந்து வந்தது. அவர் பிறந்தது மாட்டு தொழுவத்தில் அல்லது வாகனங்களை தன் கால்நடைகளை இருக்கிற ஒரு இடத்துல அவர் பிறந்தார் என்று நாம் ஆதாரத்திலே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் தரித்திரத்துக்கு மேல் கரிசனை உள்ள ஒரு தேவன் என்று பார்க்கிறோம். இந்த காலங்களிலே நம்முடைய அனுதின ஜீவிதத்திலே நாம் அநேக தாழ்மை உள்ளவர்களை, எளிமையாளர்களை, ஏழைகளை பார்க்கிறோம். அவரோடு கூட நம்முடைய பிரதிகளம் அல்லது நாம் எப்படி அவரோடு கூட நடந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாமே நிதானிப்பது அவசியமாக இருக்கிறது. உலகத்திலே பல சொல்லுகிற காரியங்கள் பணக்காரர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏழைகள் பாவம் செய்த நிமித்தமாக வந்தவர்கள் என்று சொல்கிற ஒரு கூட்டாளர் நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் அல்லது பணக்காரர்கள் அல்லது உன்னத ஸ்தானங்களில் இருப்பது அது பாவம் அல்ல. அதுபோல ஏழ்மையை பகிர்ந்துவதும் அது ஆண்டவருக்கு முன்பாக அது பாவம் அல்ல. ஆண்டவர்
அவரை அது ஐஸ்வர்யமாய் பிறந்திருக்கிறது அவர்களுக்கு ஆசீர்வாதமும் அல்ல, ஏழ்மையாக பிறந்திருப்பதும் அவர்களுக்கு அது பாவமும் அல்ல. ஆண்டவராகிய தேவன் எல்லார் மேலும் அவர் கிருபை உள்ளவராக, எல்லார் மேலும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். அவர் ஒருவரையும் தள்ளிவிடுகிறார். அவர் எளியவர்களையும் மனங்கெடுக்கப்பட்டவர்களையும் அவர் தூக்கி விடுகிறவர்களாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய சிருஷ்டிப்பிலே நம்முடைய நிலைமை அல்லது நாம் மற்றவர்களோடு இடைபெறுகிற அல்லது நம்மோடு கூட நமக்கு இணையாக காணப்படாத மற்றவர்களை குறித்து அல்லது ஏழ்மையில் இருக்கிற குறித்து நாம் எளிதமாய் நாம் எண்ணிக்கொள்கிற ஒரு முறை விட நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிங்க எழுத்தவர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யவானாயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. தரித்திரரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தரித்திரராய் உலகத்திலே இறங்கி வந்ததற்கு காரணம் என்ன? அவர் தரித்திரத்தை தாங்க முடியாமல் மாத்திரமே அவர் மனுக்குலத்தினை மீட்கும்படியாக இறங்கி வந்தார். மனுக்குலம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த தாழ்மை கோலத்திலே இருந்து அவருடைய உன்னதமான அவருடைய ராஜ்யத்திற்கு அவகாசிகளை மாற்றும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே நம்மை தாழ்த்தி இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததற்கு முக்கிய நோக்கமே ஆண்டவர் அவருடைய காரியங்களை வெண்ணென்று செய்து வெளிப்படுத்தலை பார்க்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த காலங்களிலே தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அப்படின்னாலே நாமும் தரித்திரமான கோலத்திலிருந்து இப்போது ஆண்டோட சன்னிதானத்திலே பயமுள்ள ஆண்டுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு தேவாலயத்தில் வந்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே இதமான ஒரு நிலைமையிலே நம்முடைய மூதாதையர்கள் இருந்த பொழுது வெளிநாடுகளிலிருந்து மிஷனரிகள் கடந்து வந்து அவர்கள் இந்த நாட்டிலே வந்து இந்த தரித்திரமான நிலைமையிலிருந்தான மக்களை கண்டு படிப்பறிவு இல்லாதபடி, நல்ல ஆடை இல்லாதபடி, நல்ல உணவு இல்லாதபடி, மறைவான நிலைமையிலே தரித்திரப்பட்டு கிடந்தான நம்மை அந்த விஷயங்கள் வந்து அவர்கள் ஆண்டவருடைய அன்பை நமக்கு வெளிக்காமிக்கொண்டாங்க. அவர் முதலாவது ஆண்டவர் இயேசு அறிவிக்கவில்லை. பாவராய் ஆகாரம் இல்லாமல் கிடந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும், சுயத்தில் கிடந்தவர்களை விடுதலையாக்கும்படியாக ஆஸ்பத்திரியில் கட்டி, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி ஸ்தாபனங்களை நிறுவி பாடங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை வளர்த்து என்பதாக ஆண்டவரை குறித்து அறிவித்து அவர்களை உயர்த்தின நிலைமையை நாம் பார்த்தோம். அவர்கள் வந்து இந்த காலத்திலே அப்படிப்பட்ட வேலைகளை செய்தனாலே மிஷனரிகள் நம்மேல் கரிசனையுள்ளவர்களாய் ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கும்படியாக தரித்திரரை இணைத்துக் கொள்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்வதாய் இந்த இந்திய தேசத்தில் வந்து அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்ததனாலே, தரித்திரத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்ததனாலே இன்று நாம் தரித்திர நிலைமையிலிருந்து மாற்றப்பட்டு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தில் வந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நல்ல நிலைமை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய அன்புத ஜீவிதத்திலே தரித்திரரை குறித்து நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே யோவான் சுவிசேஷகன் சீஷர்களை அனுப்பிவிட்டு வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி அவரிடத்தில் கேள்வி கேட்டு சீஷர்களை அனுப்பும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்ன கருத்தை நாம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு மத்திய 11ஆம் அதிகாரம் 4 வசனங்கள். மத்தேயு 11. இயேசு அவர்களுக்கு பிரவேசமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள்,
தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடமுறையாக இருக்கிறவனோ பாக்கியவான் என்றார் என்று சொல்லப்பட்டிருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலகத்திலே வந்து செய்த காரியங்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். அவர் உலகத்திலே அவர் வந்தது நன்மை செய்கிறவராக சுற்றியிருந்தார். அவர் நன்மை செய்தது ஒருவர் அவரை பின்பற்றினவர்களுக்கு மாத்திரமல்ல, அவரை யாரெல்லாம் தெரிவித்தார்களோ அவர் எல்லாருக்கும், அவர்கள் யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வயத்திலே வாசிக்கவில்லை. ஆனால் அவரை பின்பற்றினவர்கள் யாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவர் சிருஷ்டித்த யாவரும் மேலும் அவர் கிருபையுள்ளவராயிருக்கிறார், தயவுள்ளவராயிருக்கிறார். எல்லா சிருஷ்டிகள் மேலும் அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். 140ஆம் சங்கீதத்தில் வாசிக்க கேட்டோம் அல்லவா, அவர் எல்லா ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஒரு ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலங்களிலே தரித்திர நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு நாம் செயல்படும்படியாக நம்மை ஒப்புவிக்கும்படியாக கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டு நாம் அழைக்கப்படுவதாம் செயல்படுவர்களாக காணப்படுகிறோம். இந்த காலங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் அல்லது நம்ம தென்னிந்திய திருச்சபை எல்லாம் நிறைய அநேக ஸ்தாபனங்களை உருவாக்கி கொண்டு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா திருச்சிகளும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சுதாரணமாக சொல்ல நம்முடைய தேசத்துடைய அதிகாரிகளிடத்தில் இருக்கிறவர்களும் தரித்திரங்களை உயர்த்தும்படியாக பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு கொள்வோமானால் நம்முடைய கேரள தேசத்தில் எடுத்துக்கொள்வோம். ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பல கலர்களிலே 3-4 கலர்களிலே கொடுக்கப்பட்ட ரேஷன் கார்டு ஒவ்வொருத்திலும் இருக்கிறது. அங்கே அதில் தரம் வைத்திருக்கிறார்கள் பாவப்பட்டவர்கள், அதாவது பாவத்தி பிலோ பாவத்தி என்று சொல்கிறது. அதாவது 7 நிலைக்கு மேற்கொண்டவர்கள், 7 நிலைக்கு கீழ்கொண்டவர்கள், அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் தரம் வைத்துக் கொண்டு பிலோ பாவத்தி, அதாவது 7 நிலைக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு ரேஷன் அரிசியை எல்லாம் மற்றெல்லாம் இலவசமாக கொடுத்து அவருடைய குறைபாட்டை நீக்கும்படியாக அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே அரசாங்கம் செயல்படும் பொழுது கிறிஸ்தவர்களாக நாமும் கூட எவ்விதத்திலே செயல்படுவோம். நம்முடைய வீட்டு வாசலில் வருகிற ஒரு ஏழ்மையான ஒரு மனிதனை குறித்து ஒரு ஸ்திரீ நம்முடைய வீட்டுக்கு வருவார்களால் அவர்களை குறித்து நாம் எப்படி அவரை எவ்விதமாக கடற்படுகிறோம், அவர்கள் நம்மை வஞ்சிக்க முடியாது. எப்போது அதுதான் நினைத்துக் கொள்கிறோம். வருகிறவர்கள் எல்லாம் நம்மை வஞ்சிக்க முடியாது வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் எதிர்ப்பு கொடுக்க வேண்டும். அதான் அரசாங்கத்தில் நல்ல வருமானங்கள் வந்து அரசாங்கத்தில் சென்று பெற்றுக்கொள்ள என்று சொல்லுங்க ஒரு அனுபவத்தை ஏற்படும். அல்லது ஏன்னா போய் வேலை செய்ய சம்பாதிக்கிறவங்க என்ன என்று சொல்லி கேள்விகளை நாம் செய்வோம். ஒருவேளை ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய உள்ளான நிலைமை என்ன என்பது நமக்கு தெரியாது. அவர் எந்த நிலைமையிலே காணப்படுகிறார் சொல்லி நமக்கு தெரியாது. ஆனதுக்கும் அவர்களுக்கும் தெரியும். எல்லாரும் கூட நம்மிடத்திலே ஒருவர் கையேந்தி வரும் பொழுது நாம் அவர்களுக்கு என்ன விதத்தில் உதவி செய்கிறோம் என்று சொல்லி நம்மை சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் நாம் சொல்லிக் கொள்கிறோம், மற்றவருடைய அன்பாய் கருத வேண்டும் நாம் சொல்லுகிறோம். பிறப்புடைய காரியங்களிலே நாம் கரிசனோட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்றாலும் கூட நம்முடைய அனுபவ ஜீவிதத்திலே நாம் எளிதமாய் நடந்து கொள்கிறோம். ஆண்டத்தில் நாம் வானத்தில் 2 ஆடை இருந்தால் ஒன்று இல்லாதது ஒன்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். நாம் வாசிக்கின்றன 2ஆம் பாடம் வாசிக்கின்ற யாக்கோபின் அதிகாரத்திலே அது நம்முடைய வாசகங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபு 8ஆம் அதிகாரம் பாடம் வாசிக்கின்ற போதிலே நாம் பார்க்கிறோம். ஏனெனில் பொன் மோதிரமும் விழுப்புள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன் கந்தையா ஆடையும் வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது விழுப்புள்ள வஸ்திரம் தரித்திரை நோக்கி நீர் நல்ல இடத்தில் உட்காரணும், தரித்திரை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே பார்வையை உட்காரணும் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ள பேரம் பண்ணி தகாத சிந்தனைகளை நிதானிக்கிறவர்களாக அல்லவா. ஆலயத்திலே வரும்பொழுது ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால் அல்லது பணக்காரனாக ஒருத்தர் வந்தால் அவனுக்கு உன்னதமான ஸ்தலம். சாதாரணமாக ஒரு வசதியில்லாத ஒரு ஆள் வந்தால் அவருடைய காசியம் என்ற ஒரு நிலைமை இது அந்த ஆலய காலத்திலே திருச்சபையிலே நடந்து கொண்டிருந்தது. இன்னும் நம்முடைய வீடுகளில் வரும்போது கூட அவர்களை நாம் தரம் குறித்து பார்க்கிறோம். நல்ல ஒரு ஆணையை கணித்து கொண்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் வாரங்கள் உள்ளே வார்கள் என்று நம்ம செய்யும் வரவேற்போம். ஏதோ சாதாரண ஒரு ஏதோ பாவப்பட்ட நிலைமை இருப்பார்கள், அவரை பார்த்து வேலையெல்லாம் வந்துட்டாங்க அவர்கள் சொல்லுவோம். அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிறது. யாரை ஒரு மனிதன் போல ஆண்டவருக்கு வரவில்லை, அவர் கனமாற்றம் அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்திலே தரித்திரனை அவர் உயர்த்தும்படியாக இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவரே தரித்திரான ஒரு நிலங்களே வந்ததை நாம் பார்க்கிறோம். இங்கு வாசிக்கின்ற அந்த பழைய பாடப்பகுதியில் கூட நம்ம இதுவரை
பார்க்கிறோம். தரித்திரர்களை ஒடுக்கும்படியாக அவர்கள் செயல்படுற எல்லா செயல்பட ஆலோசனை சொல்வதை நாம் பார்க்கிறோம். தரித்திரரை ஒடுக்குகிற கடமை இந்த நாட்களிலே அது பண்டைய காலங்களில் இருந்தது, இப்பொழுதும் இருக்குது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு சகாயம் பண்ணவே அவர் உலகத்தில் வந்தார் நாம் பார்க்கிறோம். ஆகவே தரித்திர நிலைமைகளை தாங்குவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த காலத்தில் நாம் எல்லாரும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம், அது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷ வேத பாடம் வாசிக்கின்ற பகுதி. அதில் சொல்லப்பட்ட காரியங்களை நன்றாக நாம் நினைவு பார்த்தோமானால் அங்கு எல்லாம் எப்பொழுது நாம் கேட்டு அனுபவித்த ஒரு சம்பவம். அது பல தடவை சொல்வார்கள், அது ஒரு கதை, அதாவது ஒரு ஓமை என நாம் சொல்லுகிறது பார்க்கிறோம். அது ஓமை அல்ல, அது ஒரு சரித்திரம், அது சம்பவம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் இந்த ஆட்களை குறித்து நடந்த சம்பவத்தை குறித்து வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். லாசரு என்ற ஒரு தரித்திரன் நமக்கு நன்றாக தெரியும். அவரே ஆண்டவர் அவனுக்கு தந்த உன்னதமான ஸ்தானம் என்ன, அவருடைய ராஜ்யத்தின் அவருடைய அவருடைய வழியில் இருக்கக்கூடியான ஒரு அனுபவத்தை கொடுத்து நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யனுக்கு என்ன கிடைத்தது, அவன் வேதனைப்படுகிற ஒரு அனுபவத்துக்களை கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்கள் அல்லது தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்மளை பெருமை பாராட்டிக் கொண்டு ஜீவிக்கிறவர்கள் அவர்கள் வாழ்விலே நிச்சயமாகவே வேதனைக்குள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று சொல்கிற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள இந்த நாட்களில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 73ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கும் போது அங்கு 2 வகையான மனிதர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலை பார்க்கிறோம். ஆசாமி சங்கீதத்திலே 73ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட துன்மார்க்கருக்கு அவர்கள் இருதயம் விரும்பதை காட்டிலும் அதிகமாய் வந்து சேரும் என்று சொல்லியும் அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் பொறுப்பாய் எடுப்பாய் பேசுவார்கள், பெருமையோடு நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு என்ன காரியம் வந்தாலும் ஒரு குறைவாமல் கிடைக்கும். ஆனால் நீதிமானாய் நடக்கிறவர்களோ என்ன வருகிறது, புத்திமட்டு. அவன் சொல்லுகிறான், நான் விருதாவாகவே என் கைகளை கழுவி சுத்தமாய் நான் நடந்து கொண்டேன் என்று சொல்கிற போது இவையெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவருடைய முடிவை நாம் கவனித்து உணரப்படவும் அது என் பார்வையில் விசனமாயிருந்தது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே அவரை பாழாத ஸ்தலங்களில் இருந்து ஒரு நிமிஷத்திலே பாழாயிருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே ஐஸ்வர்யத்தை நம்பி தன்னுடைய ஜீவனத்தை பெரும் போராட்டம் கொண்டிருக்கிறவருடைய ஜீவித வாழ்விலே அதுவும் கொடிய ஒரு அனுபவத்திலே கொண்டு போய் சேர்த்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யராக ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே வந்தார். வந்து சொல்லி அவருக்கு சொன்னார், ஆண்டவரை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களை கேட்டபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், கற்பனைகளை கைக்கொள்ள சொன்னார். அப்போ வந்து நான் சிறுபிராயத்திலிருந்து நான் சண்டே ஸ்கூல் சொன்னேன், இந்த எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டு எல்லாம் செயல்படுத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னபோது நான் சொன்ன 5 முன்னத்தில் ஒரு குறை உண்டு, நீ உனக்கு உள்ளதெல்லாம் விட்டு தரித்திரத்துக்கு கொடு என்று சொல்லி ஆடும்போது அவர் மிகவும் துக்கப்படைந்தவனாய் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டுவிடாத மனதில்லாத அப்படின்னாலே அவர் துக்கத்தோடனே ஆண்டவர்களுக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் ஆசாபாசங்கள் எல்லாம் அது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே அது ஆண்டவருக்கு முன்பாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியாக கொடுக்கப்பட்ட காரியங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த காரியங்கள் நாம் மாற்றமல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்களே ஆண்டவர் நம்மை கர்சையோடு காத்துக்கொள்ள நம்மை அழைத்திருக்கிறார். அது அமிதமான ஒரு நிலைமையிலே காணப்படுவது மாற்றமே நிச்சயமாகவே ஆண்டவருக்கு மேம்பட அவருடைய ராஜ்யத்துக்கு அவசியம் மாற்றத்துக்கு நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னது தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் வேதவசனம் சொல்லும் பொழுது தரித்திரத்துக்கு நாம் செய்த என்ன கடவுளையும் நாம் செய்ய ஆயத்தப்படவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது எப்படிப்பட்ட நிலைமைகளை செயல்பட வேண்டும்? முதலாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது இணக்கம், கம்பேஷன், மனதுருக்கம் வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய இதயத்திலே கம்பேஷன் என்கிற அளவு மனதுருக்கம் நமக்கு இருக்கும்போது மாத்திரமே அது மற்றவர்களிடத்திலே கர்சனையை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த காலங்களிலே ஆண்டவர் இறக்குள்ளவராக இருக்கிறார், நாம் இறக்குள்ளவராக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி இறக்கும் கவனத்திலே இருக்கும்போது மாத்திரமே மற்றவர்களை நாம் கருத முடியும் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நம்மளோட வெறுமனே வாயுவில் அல்ல நம்முடைய இறக்கம் இருக்க வேண்டுவது அது செயல்களிலே செயல்பட வேண்டிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய செயல்பாடுகளை அது வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனால் பலர் அறியாமல் தேவதூதர்களை உபசரித்ததிலிருந்து எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
பார்க்கிறோம். ஆகவே நாம் அந்நியரை உபசரிப்பதில்லை, தரித்திற்கு உதவுவதில்லை, நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்காக நாம் பேசப்படியாக அவர்களுக்கு வேண்டிய நாம் நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தரித்திற்காக நாம் பரிந்து பேச வேண்டும், அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, அவருடைய தரித்திற்கு உதவுவதிலே நாம் தியாகம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது அவர் தன்னையே முழு உலகத்திற்காக, மனித குலத்திற்காக தன்னையே தியாகம் செய்து தன்னையே தன் உயிரையே பலியாகி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களிலும் நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் என்ன விதத்திலே நாம் நம்முடைய தியாகத்தை வெளிப்படுத்துகிறோம். நமக்கு உள்ள போது கூட அதிலிருந்து மனதார கொடுப்பதற்கு நமக்கு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார் போல நாம் நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் மனதுருளாய் நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே உற்சாகமுள்ளவர்களாய் அது ஆண்டவருக்கு முன்பாக அவருக்காக பரிந்து பேசுகிற அனுபவத்திலே நம்மை நடத்தும்படியாக நாம் ஆண்டவர் சன்னிதானத்திலே நம்மை நாமே தியாகமாய் ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இல்லாவிட்டால் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டுகிறதான ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்பித்ததை பார்க்கிறோம். நம்ம தம்மையை வறுமையாக்கி கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். நம்மை விதமாய் நாம் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை ஒன்று சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலங்களிலே அப்படிப்பட்ட நிலைமையிலே ஐஸ்வர்யவான் சொல்கிறார், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களுடைய வேறொரு இடத்துக்கு வரக்கூடாது என்று அவர் அங்குவே இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். நாட்களிலே ஜீவனுள்ளவர்களாய் நாம் அந்த நாளிலே உயிருள்ளவர்களாய் நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்காக எதிர்த்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஆத்மாவிலே தரித்திரராக காணப்படுகிற அந்த ஜனங்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட நம்முடைய அனுபவ ஜீவத்திலே அவர்கள் மாம்சீகத்தில் அல்லது உலகமான காரியங்களிலே தன்னுடைய பௌதிக காரியங்களிலே குறைபட்டுள்ளவர்களுக்கு நாம் என்ன விதத்திலே உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம நிதானிப்பது அவசியமாகிறது. இந்த காலங்களிலே அநேக ஜனங்கள் நாம் ஒருவேளை நாம் இந்த கேரளாவிலே இருக்கிறதுனாலே இந்த பகுதியிலே நமக்கு ஒரு குறைவில்லாதபடி நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். ஏகதேசம் 100% கற்று படிப்பறிவுள்ள தேசம் என்று சொல்லி இந்த கேரள தேசம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது மற்ற ராஜ்யங்கள் அல்லது மற்ற மாநிலங்களிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்ல காணப்படுவது. அநேகர் இன்னும் ஏழ்மை நிலைமையிலே மிகவும் பின்தள்ளப்பட்ட பாவப்பட்ட நிலைமையிலே காணக்கூடிய ஜனங்கள் இன்னும் ஒன்று வடைந்த பகுதியிலே இப்பொழுது மிஷனரியாவுக்கு செயல்படுகின்ற இந்த மிஷனுடைய அனுபவங்களை நாம் கேட்போமானால் நிச்சயமாக அது நம்மளை கண்ணீர் வரவழைக்கிற ஒரு அனுபவங்களாய் காணப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்னும் அங்கு ஆதாரம் இல்லாதபடியும் கொடுப்பதற்கு துணி இல்லாதபடியும் அடிமைப்பட்ட நிலைமையிலே அநேக ஜனங்கள் காணப்படுவதை நாம் அறிகிறோம். என்றாலும் கூட நாம் சுயஜீவிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை நாம் இருக்கிற இடத்துல அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இருக்குதான்னு சொல்லி கிறிஸ்துவாய் நாம் நம்பினாமே ஆராய்வது நாளிலே அவசியமாக இருக்கிறது. இருக்கும்போது நாம் நிச்சயமாக கொடுக்கலாம். அது கொடுக்காது என்று சொல்லும் பொழுது அது தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்யவர்களுக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்ய தத்தவர்களுக்கு செய்யாமல் இல்லாத என்று வேதம் சொல்கிறது. அவை கொடுக்க வேண்டும் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் தகுதிப்பட்ட ஆட்கள் தானா என்று சொல்லி நாம் கவனித்துக் கொண்டு கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் கிறிஸ்தவ ஜீவிதம் அமைய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. லேவியர் புத்தகத்திலே திருச்செல்வங்கள் வாசல் பார்ப்பீர்களானால் 25ஆம் அதிகாரத்தில் லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்திலே அது தரித்திரர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட சில சம்பவங்களை நாம் காண முடியும். விசேஷமாக நமக்கு நன்றாக தெரியும். விளைநிலங்களிலே அறுவடை செய்யும் பொழுது அறுக்கிற உதாரணத்திற்காக தமிழ்நாட்டில் செல்கிறீர்கள், அங்கு நெல் அறுவடை நீங்கள் காண்பீர்கள். அங்கு அறுவடை செய்யும் பொழுது அவர்கள் அறுத்து கொண்டு போன கட்டுகளை அருகிலாக கட்டிக்கொண்டு போன பிற்பாடு அந்த நிலத்திலே அறுவடாமல் விட்டுப்பட்ட நில கதிர்கள் உண்டாகும். வயல் வரப்பு ஓரங்களிலே அதை அறுக்க மாட்டார்கள், விட்டுவிட்டு செல்வார்கள். அதுபோல சிதறி கிடக்கிற காரியங்களை பொருத்த மாட்டார்கள். காரணம் அவைகளெல்லாம் உதவிகளுக்கும் அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் எளியவர்களுக்கும் என்று சொல்லி விட்டு போகிற அனுபவம் அது வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற
ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். லேவியராகமத்தின் புத்தகத்தில் 25வது இடத்துல 25ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம், 35ஆம் வசனம், 39ஆம் வசனம், இந்த வசனங்களில் எல்லாம் இந்த தரித்திரரை குறித்து எழுதப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய அனுதின ஜீவிதத்திலே தரித்திரரை கருத வேண்டும் என்பது ஆண்டுடைய திட்டமாக இருக்கிறது. ஆண்டவரத்திலே மிகவும் பின்தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்ததான எல்லா மக்களுக்கும், சுதந்திரத்தில் இருந்த மக்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார். குற்றவாளிகள் எல்லாம் தள்ளப்பட்டு அடிமைப்பட்ட நிலைமையிலே பாளையத்துக்கு புறம்பே ஜீவிக்க வேண்டிய நிலைமையில் இருந்தவர்களை அவர் ஆண்டவர் சேர்த்துக் கொண்டார். கிறிஸ்துவர்களை விடுதலை ஆக்கினார். சமூகத்தோடு இணையாக சமமானவர்களாக அவரை மாற்றும்படியாக அவர் தன்னுடைய அற்புதமான காரியங்களை நடைபெற்றார் என்று பார்க்கிறோம். ஆகவே யாரோடு ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ், அவர் எல்லாம் மனிதர்கள் தான். இந்த உலகத்திலே ஒரு ஆத்மாவோட விலை என்பது இந்த உலகம் முழுவதும் ஒரு தட்டுக்கு வைத்தாலும், ஒரு ஆத்மாவை இன்னொரு தட்டுக்கு வைத்தாலும் அதனுடைய விலை மிகவும் விலையிடப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் உதாசனமாக கழிந்தாலும் தள்ளாத ஒரு நேசம் நமக்கு உண்டு. அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் முன்னெடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் சொல்கிற ஒரு அன்பின் வார்த்தை சொல்கிற நல்ல ஆண்டவர் மூலம் இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஏழ்மை நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. நாம் ஏழ்மையை நினைத்து கொண்டிருப்பது என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? நம்மளிடம் வெளியவர்கள், நம்முடைய பணக்காரர்களாக இருக்கிறவர்களை பார்க்கும்போது நாம் ஏழ்மை என்று நினைத்துக் கொள்கிறோம். ஏழ்மை என்பது அதுவும் இல்லை. நிச்சயமாகவே உடுப்பதற்கு உடை இல்லாதபடி, உண்பதற்கு ஆகாரம் இல்லாதபடி, படுப்பதற்கு இடமில்லாதபடி அநேக ஜனங்கள் இருக்கிறார். அவர்கள் தான் ஏழ்மைப்பட்டவர்கள் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நிலைமையிலே நாம் இருக்கும்பொழுது நாம் நம்மளுடைய தாழ்ந்த ஏழ்மை நிலைமைகளை கருதுபடியாக நம்மை ஆண்டு அழைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவ நம்மிடத்தில் காணப்படுமானால், அந்த மனதோருக்கு நம்முடைய காணப்படுமானால், செயல்படுவதான அந்த செயல்பாடு நம்மிடத்தில் இருக்குமானால், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் உடைய காணப்படுமானால் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதற்கு நம்மை நாமே ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, தியாகம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு எனக்கு என்று சொல்லி நாம் வேண்டாதபடி மற்றவர்களுக்கும் அது அவசியம் என்று சொல்லி அனுபவத்தை நம்மால் முடிந்த நம்முடைய தாளந்துகளை நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் வெளிப்படுத்த ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட சிறிதானாலும் பெரிதானாலும் நமக்கு கொடுக்கப்பட்டதான தாளந்துகளை ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான அதே கட்டளை அதே தான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகம் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருடைய சிஷ்யராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கொடுத்த கட்டளை என்ன? அதைத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்திலே அவர்கள் செய்தார்கள். மிஷனரியா வந்தவர்கள் செய்தார்கள். இந்த காலங்களில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் பங்காளிகளாய் நம்மையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். அதுக்கென்று நாம் செயல்படுவோம். நம்மை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை மற்றவர்களுக்கு செய்து இந்த ஒரு தேசத்திலே தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியான திறந்த வாசல்கள் இருக்கும் பொழுதே அது அடைபடுவதற்கு முன்னதாக செயல்பட நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் அடைபடுகிற ஒரு காலம் வரும், சுவிசேஷம் சொல்லக்கூடாத ஒரு காலம் வரும். அதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும், அந்த அன்பினித்தமாய் நாம் மற்றவர்களுக்கு உதாரணமாய் நாம் நம்முடைய தானங்களை கொடுக்கவும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தசமபாகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொன்ன அனுபவத்தை பார்க்கிறோம். தசமபாகங்கள் சேமிக்கப்பட்ட காலத்திலே அவர்கள் அது அதிகமாய் வந்து கொண்டு பண்டல் சாலையை வைத்தார்கள், ஸ்டோர் ஹவுஸ் கட்டினார்கள். எசேக்கியா அதை முதலாவது செய்தார்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்டோர் ஹவுஸ் கட்டப்பட்டு அங்கே கொண்டு வந்த பதார்த்தங்களை எல்லாம் அங்கே பண்டல் சாலையை சேர்த்து வைத்தார்கள். காரணம் என்ன? ஆகாரம் இருக்கும்படியாக. ஆகாரம் யாருக்கு வேண்டும்? ஆகாரம் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே தான் ஆலயத்திலே ஆகாரத்தை சேர்த்து வைத்தார்கள், தசமபாகங்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள். இந்த காலங்களிலே நாம் தசமபாகங்களை கொடுக்கிறோம், ஆகாரம் சேர்த்து வைக்கும்படியாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? இல்லை. இதுதான் இந்த எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஐந்தவர் மற்றுள்ள ஆலயங்களை பார்த்தீங்கன்னால் அங்கு நடைபெற்று காரியம் என்ன? ஒவ்வொரு எல்லாம் ஆகாரம் சாப்பிட்டு வருகிறார். காரணம், அங்கு ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும். அதானுடைய திட்டத்தை அந்த நாட்களிலே ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே தோமான் உலகத்தில் இந்த இந்திய தேசத்துக்கு வந்தபோது இதெல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த காலங்கள், அந்த காரியங்கள் அது பிற்காலத்திலே அது வழிமுறையாக அது திருப்பிக்கப்பட்டு அது விசுவாச மார்க்கத்திலிருந்து மாற்றப்பட்டு வேறு வழியிலே திருப்பப்பட்ட நிலைமையிலே செயல்பட்டதனாலே சொல்லப்பட்ட ஆண்டுடைய வாக்குகள் செயல்படுகிற அந்த காலகட்டங்களிலும் கூட அவர்கள் அறியாமல் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்து கொண்டு செய்யாமல் இருக்கிறோம். இதுதான் இப்படி இருக்கிற வித்தியாசம். அவர்கள் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும், ஏழைகளுக்கு பங்கிடப்பட வேண்டும், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்திற்கு கூட நாம் நம்மை ஆதாயப்படுத்த வேண்டும். தசாம்சங்கள் அதற்கு செயல்படுத்தப்பட வேண்டும். இவையெல்லாம் உலகத்தில் காணப்பட எல்லா திருச்சபைகளும் அப்படிப்பட்ட நிலைமையிலே மாற்றப்பட வேண்டும் என்பதே ஆண்டுடைய திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அதுதான் நிச்சயமாகவே தரித்திரரை நினைத்துக் கொள்கிற
வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக மாத்திரமே நாம் அதற்கு நம்மை ஆயத்தப்படுவோம், நம்மை ஒப்புவிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனமுதற்கொள்ளவர்களாக காணப்படுவோம், செயல்படுவர்களாக காணப்படுவோம், வருத்தி பேசுவதாக காணப்படுவோம், தியாகம் செய்வதாக காணப்படுவோம். இதுதான் கிறிஸ்தவாய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டு கொடுத்துக்க அழைப்பு. அதற்கு கீழ்ப்படிவோம், நம்மை ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய அனுபவ செய்வதிலே அதை செயல்படுத்த நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல இயேசுவே, நன்றியோடு நாம் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே அப்பா நீர் தரித்திரராய் இறங்கி வந்தீர் ஆண்டவர். அப்பா தரித்திரரை வேறுக்கும்படியாய் மனுக்குலத்தை மீட்டுக் கொள்ளும்படியாய் ஏசப்பா நீர் இறங்கி வந்த அதே தியாக அனுபவம் எங்களுடைய அனுதின ஜீவிதத்திலே இருக்கும்படியாக இதை ஒவ்வொரு தகுதிப்படுத்தினோம் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படியாக, தரித்திரருக்கு நாங்கள் இறங்கும்படியாக, எங்களுக்கு இருக்கிறதான அப்பா மேன்மையான காரியங்களை மற்றவர்களும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியான நல்ல ஒரு சூழலை எங்கள் அன்புகளை கிறிஸ்தவ ஜீவிதம் அமையும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தினோமா ஜெபிக்கிறோம். ஒருவர்களோடு அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து அப்பா ஒருவருக்கொருவர் ஜெபத்திலே தாங்கி ஒருவருக்கொருவர் செயல்படும்படியாக கர்த்தர் எங்களை ஒவ்வொரு தகுதிப்படுத்தி காத்தல வேண்டும் நம்ம ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீரோட செய்ய நன்றி சொல்றோம். தொடர்ந்துள்ள காலங்களிலும் கர்த்தாவே கிறிஸ்தவ ஜீவித கர்த்தாவே மற்றவர்களுக்கு உதவுகிற ஒரு அனுபவம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜீவிக்க எங்களை தகுதிப்படுத்தி காத்தரணும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறது எங்களை செம்மையான வழியில் நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீரோட செய்ய நன்றி சொல்லுகிறோம். எல்லா துணை கனமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.